வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 10 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் மத்திய பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி நகர தொடங்கியிருக்கிற காரணத்தினாலே, மிக வேகமாக வராமல் மிக மெல்ல நகர்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்றோட தொடக்கம் மிக மெல்ல தொடங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பகலில் தொடங்கியிருந்தாலே நல்ல மழை பிடிப்பை கொடுத்திருக்கோம். இப்போதான் தொடங்கியிருக்கு. இது அதிகாலையில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும். நாளை அதிகாலை வடகடலோரம் முதல் டெல்டா வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். அதிகாலையில் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 8-9 மணிக்கு கொஞ்சம் வெயில் வந்தோடனே காலையில் மழை கொடுக்கும். 7-8 மணி 9 மணிக்கு மேலே அந்த மழைப்பிடிப்பு காலை 10-11 மணிக்கெல்லாம் நல்ல மழையாகவோ மாறிடும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு கடலோரம் மற்றும் விழுப்புரம் கடலோரம், புதுச்சேரி, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளை காலை ஒரு 8-9 மணிக்கு லேசாக ஆங்காங்கே தொடங்குறது. 11 மணிக்கு ஒரு நல்ல மழையாகவே வந்துடும். மதியத்தில் நல்ல மழையே இருக்கும். அதே நேரத்தில் மேற்கே போய் அந்த ஏற்கனவே அதிகாலை காலை குளிரலை போய் வெப்பமடைந்து உள்ளே போய் நீராவியை மேற்கு தொடர்ச்சி மலையில் குவித்து தென் மாவட்டங்களையும் நாளை மழை இருக்கும். இன்றைக்கு அப்பாஜி கொன்றமதியில் மழை பொழிந்தது. அப்பாஜி கொன்றமதி, பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில், வாளையாறு செக் போஸ்ட் அதன் அருகில் உள்ள பகுதிகளில். அதற்கு பிறகு ஆங்காங்கே மழை இருக்குது. இப்போ கூட ராமநாதபுரம் உள்பகுதியில் இருக்குது. மழை தொடங்குவதில் தாமதம் தவிர கண்டிப்பாக தொடங்கிடும். அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேதிகள் எல்லாம் கண்டிப்பாக மழை இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்போ வரக்கூடிய இந்த நிகழ்வு இலங்கைக்கு அருகே நீடிப்பது 3 நாள் 14ஆம் தேதி வரைக்கும். 11 நாளை செவ்வாய் 11, புதன் 12, வியாழன் 13, வெள்ளி 14, வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த நிகழ்வு அங்கே இருக்கும். அதனால் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இல்லாத மழை பெய்ய தொடங்கிடும். நாளை காலை மதியம் மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் இருக்கும். இது புதன்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் 12ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். பெரும்பாலும் டெல்டாவிற்கு தெற்கே கொஞ்சம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். டெல்டாவிலேயும் வடக்கு டெல்டா விட தெற்கு டெல்டா, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 12ஆம் தேதி புதன்கிழமை மழை பொழிவு கிடைச்சிடும். 12ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாமே வரக்கூடிய 12ஆம் தேதி மழைப்பொழிவு கிடைச்சிடும். 12-13 தான் நம்ம மழைப்பொழிவு உறுதிப்படுத்தியிருக்கோம். அந்த இடத்துக்கு 12ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகள், நீலகிரி மற்றும் கரூர், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளெல்லாம் 12ஆம் தேதி. 11ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. 12ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பளவு பெய்யும்போது உறுதியாக பெஞ்சிடும். 13ஆம் தேதி நல்ல மழை இருக்குது. 13ஆம் தேதி பரவலாகவே இருக்குது. அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்குது. ஆனால் இது காற்று சுழற்சி, ஒரு கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை காரணமாக பெய்வது. இந்த 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை. ஆனால் 14 பெருசாக தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்காது. 15ஆம் தேதி கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். 15ஆம் தேதி இடைவெளி கொடுத்து 16ஆம் தேதியிலேருந்து அடுத்த மழை வந்துடும். எப்படின்னா அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து தமிழ்நாட்டை நெருங்க போகுது. அது கடலோரிலிருந்து உள்ள நல்ல தீவிர மழை, ஸ்ட்ராங்கான மழை இருக்கும். அது 15ஆம் தேதி மழை எதிர்பார்க்கிற நல்ல மழைன்னா ஒரு 15ஆம் தேதியிலேருந்து எதிர்பார்க்க. அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வரக்கூடியது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, கிழக்கு காற்றை கொண்டு வரப்போகிறது. அந்த கிழக்கு காற்றினால் வரக்கூடிய மழை 11, 12, 13, 14, 15 இடைவெளி கொடுத்து 16 காலை வரைக்கும் இடைவெளி கொடுத்து 16ஆம் தேதி 15ஆம் தேதி இரவே மழை தெரியுது. ஆனால் கொஞ்சம் 16ஆம் தேதி காலை வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 16ஆம் தேதி காலையிலிருந்தே மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு 16ஆம் தேதி 15ஆம் தேதி ஆஃப் டேவோ அல்லது மாலை வரை தான் இடைவெளி இருக்கலாம், அல்லது கண்டிப்பாக அந்த நாள் முழுவதும் இடைவெளி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை 15ஆம் தேதி. ஆனால் 16ஆம் தேதி அதிகாலை அடுத்த நிகழ்வு தொடங்கிவிடும். அந்த நிகழ்வு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது காற்றழுத்த தாழ்வு பகுதி. கடல் நீராவியை கொண்டு தரையேற்றணும். இதனால் அனைத்து மாவட்டங்களுக்குமே 16, 17, 18, 19, 20 எல்லா நாளுமே மழை தான். அடுத்தடுத்த நாட்களுக்கு 21ஆம் தேதி 22ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால் மழை.
20ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து பிறகு என்ன செய்யும், வளிமண்டல சுழற்சியாக அது மாறி 22ஆம் தேதி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்துடும். 22ஆம் தேதி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த பிறகு அடுத்த நிகழ்வு வந்துடும். அடுத்த நிகழ்வு என்னென்னா, சென்யார் புயலோட ஆரம்ப நிலை அங்கிருந்தபடியே ஒரு தாழ்வு பகுதியாகி அப்புறம் தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி சென்யார் புயலாகி இலங்கை கிட்ட தாங்க வரும். நேரடியாக வடகடலோரத்துக்கோ மத்திய கடலோரத்துக்கு போயிடாது. நேரடியாக இலங்கை வந்து இலங்கையை ஒட்டியே அது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது புயல் பேர் வச்சாலும் கவலைப்படாதீங்க, புயல் கிடையாது. புயல் பேர் இருந்தாலும் அது காற்று பாதிப்பு இல்லாமல் நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது. நமக்கு தேவை மழை, அதுதான் அது நிறைய கொடுக்க போகுது. நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக. அதோட பின்னாடியே இன்னொரு நிகழ்வு வந்துடுங்க, அதோட பின்னாடியே இன்னொரு நிகழ்வு வந்துடும். ஆக மழை எதிர்நோக்கியிருப்பவர்கள் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். இன்னும் வந்து அந்த மத்திய வங்கக்கடல் நிகழ்வு இன்னும் வந்து தெற்கே வந்து சேரல, நாளைக்கு வந்து சேர்ந்துடும். சேர்ந்துட்டுனா அப்புறம் நல்லாயிரும். உயிர் கொடுக்கும் மழை நாளையிலிருந்து உயிர் கொடுக்கும் மழை கொடுக்கும். உயிர் கொடுக்கும் மழை அதாவது வாடுகின்ற பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை 16ஆம் தேதியிலேருந்து நல்ல மழை பொழிவாயிடும். 16, 17, 18, 19, 20, 21, 22 நல்ல மழை இந்த தாழ்வு பகுதியில். அடுத்தது வலுவான நிகழ்வு, அது 22, 23, 24, 25, 26ஆம் தேதி வரைக்கும் வலுவான நிகழ்வு மழை. அதுவும் இது கடந்த அரபிக்கடல் போய் கொண்டிருக்கும். அதே வேளையில் பின்னாடியே அடுத்த நிகழ்வு செயின்லாங் அப்படியே செயின் போல் கோர்த்தே தான் வருது, வரிசையாக வந்துட்டு இருக்கு 1 by 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 28, 29 வந்துடும். அது வர அது மழைப்பொழிவை தொடக்க மெல்ல கரையத்தோட தொடர்ந்து அது கரை கடந்து உள்ளே போக, அது கரை கிடக்கிறது 3ஆம் தேதி டிசம்பர் 3, 4, 5ஆம் தேதி தான் கரை கிடக்கும். ஆனால் தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அது உள்ளே போக அப்படியே பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் அது மழைப்பொழிவை கொடுக்கும். இது அரபிக்கடல் போக அடுத்த நிகழ்வு செயின், அடுத்த எல்லாமே இலங்கையை ஒட்டி தான் வரும். ஆந்திர பிரதேசத்திற்கோ எங்கேயும் போகாது. இலங்கையை ஒட்டி இருந்து சென்னைக்கு வரைக்கும் மழைப்பொழிவை திருவள்ளூர் வரைக்கும் நிறைய கொடுக்கும். தெற்கையும் கொடுக்கும், வடக்கையும் கொடுக்கும், எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும். இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து அமைந்து தமிழ்நாட்டில் மையப்பகுதியில் அமைந்து வடக்கும் தெற்கும் மேற்கும் எங்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதுதான் இந்த அறிக்கையோட சிறப்பு. அப்படியே டிசம்பர் மாதம் 7, 8 தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்பொழிவு கொடுக்கும். அப்புறம் டிசம்பர் 8 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வு டிசம்பர் 24 வரை இருக்குது. 3 நிகழ்வு இருக்குது. அதில் சிறு சிறு நிகழ்வோ ஒரு வலிமையான நிகழ்வும் இருக்குது. இடையில குளிர் வரும், கவலைப்படாதீங்க. இடையில குளிர் வந்தாலும் குளிர் வந்து அந்த நீராவியை மழையாக மாற்றுவதற்கு அந்த குளிரும் தேவைப்படுகிறது என்று தான் அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கேன். குளிர் வந்தாலும் மழைப்பொழிவு வரும் என்பதுக்காக ஓரிரு நாள் அந்த ஒரு நாள் இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ் பொறுத்துருங்க, நம்பிக்கை வந்துடும் கடலோரத்திற்கு. நாளை மாலை வரை தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே, நாளை மறுநாள் எல்லோருக்கும் கொஞ்சம் உயிர் கொடுக்கும் மழை கிடைக்க தொடங்கிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் 15ஆம் தேதி மட்டும் எதிர்பார்த்துடாதீங்க. 15ஆம் தேதி இடைவெளி கொடுத்து 16லேருந்து பிக்கப் ஆகும். 16லேருந்து தான் தாழ்வு பகுதி, அப்புறம் 21லேருந்து தாழ்வு மண்டலம் புயல், அப்புறம் தொடர்ந்து தாழ்வு மண்டலங்கள் தாழ்வு பகுதிகள்லாம் அடுத்தடுத்து டிசம்பரில் வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்மஸ் வரைக்கும் அதில் ஒரு டிசம்பரில் ஒரு 3 நிகழ்வு, பின்பகுதியில் டிசம்பர் இறுதியில் ஒரு நிகழ்வு, வலுவான நிகழ்வு, ஜனவரியில் 3 நிகழ்வு. ஆகவே மழையெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு நிகழ்வு வந்து ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய மழைப்பொழிவை தரும். ஆனால் உங்களுடைய ஊருக்கு எப்போ ஏரிக்குளம் நிரப்புங்கிறது ஏதாவது ஒரு நிகழ்வாவது உங்கள் ஏரிக்குளத்தை நிரப்பிடும். ஆக சில நிகழ்வுகள் கால் நேரிய நிரப்பும், சில நிகழ்வுகள் அறுதி ஏறணும், ஏதாவது ஒரு நிகழ்வு ஸ்ட்ராங்காக கொடுத்து உங்களை நிரப்பிட்டு போயிடும். அதுக்காக மழை பற்றாக்குறை இருக்கும் அப்படிங்கிற கவலையை விட்டு தள்ளுங்க. கடந்த ஆண்டே சொல்லிட்டேன், இதேமாரி ஐப்பசியே முடிச்சுட்டு இனிமேல் எங்கே மழை பெய்ய போதான்னு இப்போயும் பேசிகிட்டு இருக்கீங்க. இதை நான் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஐப்பசியில் பெய்யறதில்லை மழை. பல்வேறு புயல்கள் எல்லாமே டிசம்பரில் தான் வந்திருக்குது. கார்த்திகை மார்கழியில் தான் பெஞ்சிருக்கு. சென்னை வெள்ளம் நான் அது கடந்த ஆண்டு இல்லை, எப்போ சொல்லியிருக்கேன், சென்னை வெள்ளம் 2015 எப்போ டிசம்பர். அதே போல் பல்வேறு புயல்கள் வந்தது நவம்பர் இறுதி டிசம்பர் தான். எல்லா புயலும் நீங்கள் ஒவ்வொரு புயலும் உங்கள் ஊருக்கு வந்த புயலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வெள்ளமாக இருந்தாலும் எல்லாமே கார்த்திகை மார்கழி, அதாவது டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் தான் நிறைய, டிசம்பர் மாதத்தில் தான் நிறைய பொழிந்திருக்கு. நவம்பர் பிற்பகுதியிலேருந்து தான் பிக்கப்பே ஆகிருக்கு. நவம்பர் 1ஆம் தேதி தான் சில ஆண்டு பருவமழையே பொழிஞ்சிருக்கு. பருவமழை பொழியுமா இந்த வருஷம் தொடங்குமானே தெரியாத அளவுக்குலாம் பனிப்பொழிவாகவே இருந்து பருவமழை தொடங்காமல் இருந்து அப்புறமா பருவமழையத்தில் தாமதமாக தொடக்கி கொட்டி திருத்த ஆண்டுகளும் உண்டு. புரிந்து கொள்ளுங்க. தென் மாவட்டங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி ஐயோன்னு ஒரே பிரச்சனை இருந்த அந்த நிகழ்வையும் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். இப்படித்தான் கண்டிப்பாக இதுவும் நடக்கும். நிறைய மழை பொழிவை தரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வந்துட்டே இருக்கு. நாளை கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும், உயிர் கொடுக்கும் மழை கொடுக்கும். அடுத்தடுத்த நாட்கள் உயிர் கொடுக்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டு 17லேருந்து பிக்கப் ஆகிடும், 16லேருந்து பிக்கப் ஆகிடும்.
21லேருந்து இன்னும் பிக்கப் ஆகிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொங்கலையும் தாண்டி ஜனவரி 26 வரை மழை இருக்குது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.